மை ஃபேமிலிஸ் மறக்காம சேனல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்குங்க. யூடியூபர்ஸாக இருக்க ஒவ்வொரு பிகினர்ஸாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இதில் எப்படி எதில் வாங்கியிருந்தேன், என்ன குவாலிட்டி, எவ்வளோ ரேட்டு, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் வித் ரிங் லைட்டு தான். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா இதையே டேரெக்டாக வாங்கிடுங்க. 2-3 வாங்கிட்டு திருப்பி இதுக்கு ஒரு காஸ்ட்டு போடுறதுக்கு டேரெக்டாக நீங்கள் இதையே வாங்கிடலாம். நான் அப்படி தான் முன்னாடி வாங்கி அதெல்லாம் சரியில்லை. அதனால தான் இப்போ ரிங் லைட் ஆர்டர் போட்டிருக்கேன். லைட் செட்டிங்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா இல்லாதனால இந்த மாதிரி வாங்கிடலான்னு வாங்கினேன். நிஜமாகவே மீஷோவில் வாங்கினேன். ரேட் வைஸ் ரொம்பவே கம்மி தான். வெளியே விசாரித்த வரைக்கும் அதிகமாக தான் இருந்தது. இதில் ரொம்ப கம்மி. இதே நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து நம்ம ரிங் லைட்டோட டாப்பில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபோனுக்கு வைக்கிறதுக்கு அந்த ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த இருக்க பார்த்தீங்களா நாப், அதில் ரொம்ப லூஸ் பண்ணி வெளியே இப்படி கழட்டி காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் திருப்பி போட்டுட்டு லைட்டாக லூஸ் பண்ணி அதை நீங்கள் கிளிப் பண்ணிங்கன்னா கிளிப் மாதிரி கிளிப் ஆகும். அதுக்கப்புறம் அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இது நம்ம என்ன ரொட்டேஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கீழே இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள், இது நான் தப்பாக போட்டிருக்கிறதுனால தான் அப்படி காட்டுறேன். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த டிஸ்க் மாதிரி இருக்குது, தனியாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவில் மாட்டிட்டு கொஞ்சம் இந்த சைடில் இருக்கிறத லூஸ் பண்ணிங்கன்னா அந்த பாலை வந்து மேலே அப்படி கொண்டு வரலாம். கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை நம்ம அப்படியே மாற்றினாலும் அதுக்கு அப்படியே ஜஸ்ட்டு கீழே இதை டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு கீழே நம்ம ஸ்டாண்டை தான் ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதோட ஃபுல் இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதை வந்து அப்படியே நம்ம நார்மலாக நம்ம ரொட்டேட் பண்ணி ஸ்க்ரூ டைப் தான். ஸோ அதை நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஹைட் வைஸும் ரொம்ப நல்ல ஹைட்டு தான். நானே நியர்பை 153 சென்டிமீட்டர்ஸ் இருப்பேன். எனக்கே வந்து என்னை விட இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லாவே வந்தது. ஸோ குவாலிட்டி பெஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 415 ருபீஸ் போட்டிருந்தது. நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் ப்ளஸ் ஆன்லைனில் வந்து அமௌண்ட் பே பண்ணனால எனக்கு 415 ருபீஸும் லெஸ் ஆகி 400 வந்தது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு வரதுக்கும். 1 வீக் போட்டிருந்தாங்க. பட் ஒரு 5 டேஸ் கிட்டே வந்துடுச்சு. இப்போ இதோட கீழே வந்து இந்த ஒயர் மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கதை நம்ம சார்ஜரோட அடாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி போர்ட் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் மேலே உள்ள அடாப்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டில் உள்ள ஆப்ஷன்ஸ் வந்துடுது. மேலே பவர் ஆன் பட்டன், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆன் பட்டன். அது கீழே நடுவில் பார்த்திங்கன்னா இருக்கிறது அது கீழே இருக்கிறது மைனஸ் ப்ளஸ்ஸு, லாஸ்ட்டில் உள்ளது ப்ளஸ்ஸு பிரைட்னஸ்க்கு ஏற்றுறதுக்கு. நடுவில் உள்ளது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங், எல்லோ ஒயிட் ப்ளூன்னு அந்த மாதிரி. ஒயிட்டு ப்ளூனால் ரொம்ப ப்ளூ கிடையாது, டார்க் ஒயிட் லைட்டாக ப்ளூ கலந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.